கோடிக்கணக்கான இந்தியர்களின் தலைமையில் இந்தியா புதிய உச்சங்களை தொடும். ஜெர்மனியில் வாழும் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடி முன்னிலையில் இந்தியா ஜெர்மனி இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இருதரப்பு உறவில் உறுதியாக இருப்பதாக பிரதமர் மோடிக்கு ஜெர்மன் பிரதமர் ஓலாப் பாராட்டு. உக்ரைன் போரால் அதிகரித்த விலையை கட்டுப்படுத்துவதற்காக பல நாடுகளுக்கு நிதி உதவியை அளித்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். அமைதிக்காகவே இந்தியா உறுதியாக இருப்பதாகவும் கருத்து. உக்ரைன் போரில் யாருக்கும் வெற்றி கிடைக்காது என ஜெர்மன் பிரதமர் ஓலாப் கருத்து. உலகின் எதிர்கால உறவுகள் ஒரு சில சக்தி வாய்ந்த நாடுகளால் மட்டும் தீர்மானிக்கப்படாது எனவும் உறுதி. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக திமுக குரல் கொடுக்கும். கட்சியில் இணைந்தவர்களை வரவேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. திருச்சி விமான நிலையத்தில் 951 கோடியே 28 லட்சம் ரூபாய் செலவில் கட்டிடம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் தயாராகும் என விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தகவல். தமிழக மீனவர்கள் வழி தவறித்தான் இலங்கைக்குள் வருகிறார்கள். இலங்கையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. சமஸ்கிருத உறுதிமொழி விவகாரத்தில் மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வர் மீதான நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் கடிதம். மதுரை பேருந்து நிலையத்தில் மோதிக்கொண்ட மாணவிகள் பெற்றோருடன் வர வேண்டும். பொதுத் தேர்வு எழுதுவதற்கு அதிகாரிகள் நிபந்தனை. மாதந்தோறும் பெற்றோர், ஆசிரியர், மாணவர் என மும்முனை சந்திப்புக்கு ஏற்பாடு. பள்ளி மேலாண்மை குழு துணையுடன் நடைபெறும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. வருகை பதிவேடு விவகாரத்தில் மருத்துவ மாணவி மீது தவறு இல்லை. ஒரே நேரத்தில் 10 நாட்களுக்கு கையெழுத்திட்டதாக எழுந்த சர்ச்சையில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை விளக்கம். தருமபுரம் ஆதீனத்தின் பாரம்பரிய கலாச்சாரத்தில் தலையிடக்கூடாது. பாமக இளைஞரணி செயலாளர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். ரசாயனம் இல்லாமல் மாங்காயை பழுக்க வைக்க முடியாது என கோயம்பேடு வியாபாரிகள் சங்கத்தினர் தகவல். வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட வேண்டும் என்றும் கோரிக்கை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே காவிரி ஆற்றில் குதித்த பெண் தொழிலாளி. துணிச்சலுடன் சென்று பரிசலில் மீட்டு வந்த மீனவர். திண்டுக்கல் கன்னிவாடி பகுதியில் காட்டு யானைகளை விரட்டும் பணி துவக்கம். வனத்துறை அதிகாரிகளுடன் ஆட்சியர் ஆலோசனை. மதுரை அருகே 48 கிராமத்தினர் பங்கேற்ற கோவில் விழாவில் ரகளை. கஞ்சா போதையில் கத்தியால் தாக்குதல் நடத்திய இளைஞர். அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் லஞ்சம் வாங்கிய 3 ஊழியர்கள் சஸ்பெண்ட். காஞ்சிபுரத்தில் அமைச்சர் சக்கரபாணி அதிரடி நடவடிக்கை. பழனி அருகே சாலையோர மின்கம்பத்தில் மோதியதால் தீப்பிடித்த கார். மின்சாரம் பாய்ந்து தீப்பிடித்ததில் காரில் இருந்தவர் உயிரிழப்பு. இந்தி சினிமாவை இந்திய சினிமாவாக முன்னிறுத்துவதாக நடிகர் சிரஞ்சீவி குற்றச்சாட்டு. என்டிஆர், சிவாஜி கணேசன் போன்றவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை எனவும் வேதனை.
நடிகர் சங்க அறக்கட்டளை அறங்காவலர் குழு உறுப்பினராக கமலஹாசனுக்கு பொறுப்பு. நாசரை சந்தித்து பதவியை ஏற்க சம்மதம் தெரிவித்தார். கேரளாவில் மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் பழைய ஷவர்மாவே காரணம் என பிரேத பரிசோதனையில் தகவல். மேலும் 45 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காசர்கோடு முழுவதும் ஷவர்மா கடைகளை மூட உத்தரவு. மேற்கு வங்க விமான விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவு. விமான போக்குவரத்து ஆணையம் சார்பில் விசாரணை குழு அமைக்கப்பட்டது. நூல் விலை மேலும் 40 ரூபாய் அதிகரிப்பு. பின்னலாடை தொழில்துறையினர் கடும் அதிர்ச்சி. சென்னையில் நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிப்பு. இந்திய அணியின் ஆலோசகராக விஸ்வநாத் ஆனந்த் இருப்பார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஆலங்கட்டி மழை. சத்தியமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் மழை.